இந்த வாழ்க்கையே எனக்கு சோதனை மாதிரி வந்துருச்சு. அது ஜாதகத்துல பிறப்புல வந்து ஆரம்பத்துல அப்படி சொன்னாங்க. ஆனா ஒவ்வொன்னா தவிடு பொடியாகிட்டு இருக்கிறோம். மனதால முடியாது எதுவும் கிடையாதுங்க. இரும்ப கூட கரைக்கக்கூடிய வலிமை நம்ம மனதுக்கு உண்டுங்க. எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரியாதானே நம்ம செய்யறதுக்குங்க. எங்க வீட்டுக்கும் பக்கத்துல அவரு டாக்டர் வாழ்க வளமுடுவாங்க ஏத்தாப்புல டாக்டர் கந்தசாமி வீடு. அவர் வீட்டுக்கு ஏத்தாப்புல நாங்க 15 வருஷமா இருந்தோம். அவருதான் அறக்கட்டளையோட தலைவர். இன்னைக்கு இருக்கிறாருங்க. அவரு என்னை பார்த்தோன்னா வாழ்க வளமுடன் சொல்லும்போது நான் மனசுக்குள்ள இவர் என்ன குட் மார்னிங் சொல்ல வணக்கம் சொல்லல வாழ்க வளமுடன் சொல்றாரு. என்ன நினைச்சிட்டு பேசுறாரு தெரியல. நான் மனசுக்குள்ள அப்படியே ஒரு நினைப்புல ஓடும். ஆனா ஒரு 6 மாசம் உடம்பெல்லாம் கடுமையா பாதிச்சு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதுதான் அப்பதான் நம்ம மன்றத்துக்கு போங்க நான் சொல்லிப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க எனக்கு அறிமுகம் என் வீட்டுல இருந்து 5வது வீட்டு மாடியில பக்கத்திலேயே இருந்திருக்குதுங்க. ஆனா ஒரு நாள் கூட அந்த இதை பத்தி எனக்கு அனுபவம் இல்லைங்க. அங்கேயே மன்றம் நடந்திருக்குது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த மன்றத்துக்குள்ள நுழைஞ்சு சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் நாங்களா ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனா அங்க ஒரு மன்றத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு 3 வருஷம் தான் அங்க இருக்க முடியும் சூழ்நிலைங்க. ஏன்னா என் ஒய்ஃப் தலைவர்னால அடிக்கடி நீங்க 365 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 நாள் மெடிக்கல் விழுந்து எல்லா லீவும் அப்புறம் லாஸ் ஆஃப் பேல பே பட்டு இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்போம். இங்க நாமக்கல்ல வந்து நம்ம முழுசா வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இது முழு நேரத்தொண்டா அதுல எம்ஃபில் முடிச்சோங்க. உடம்பு ஓரளவு அப்படியே பக்குவம் அடைஞ்சிட்டு வந்துருச்சுங்க. இன்னைக்கு தைரியமா எல்லா இடத்துலயும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு திறமை நம்ம தலைவர் உழவனையா நாங்களும் கொடுத்து வச்சுட்டாருங்க. அவ்வளவுதாங்க. வீட்டுல என் மனைவி வந்து புற்றுநோயினால 2016ல இறந்துட்டாங்க. கடைசி நாள் 31லைங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க. 2 பையனுங்க எல்லாம் எங்களுடைய கருவமைப்பு பதிவுல பிரம்மகத்தி தோஷம்னு இருக்குன்னு எங்க 50 தலைமுறைக்கும் சொல்லிவிட்டாங்க. ராமேஸ்வரத்துல போய் கழிச்சு கட்டுங்க. நான் 100 தடவை எனக்கு விவரம் தெரிஞ்சு ராமேஸ்வரத்துக்கு சின்ன வயசுல போயிட்டேன். இன்னைக்கு ஜாதகத்தையும் பாக்குறதுல பிரம்மகத்தி எனக்கு கிட்டத்தட்ட 1000 ஜோசியக்காரன் தினம் விடிஞ்சா ஜோசியக்காரன் பார்ப்பேன் இல்லைன்னா டாக்டர். இந்த 2 பேர்த்துக்கும் டெய்லி போயிடுவேன். ஜோசியக்காரன் பார்ப்பேன் இல்லைன்னா டாக்டர் பார்ப்பேன். அங்க போ ராகு கேது போ கீழே பெரும்பள்ளம் மேல பெரும்பள்ளம் சூரியனாரகோல் சும்மா அளக்கடிச்சானுங்க. 15 வருஷமா அதெல்லாம் தூக்குறது இல்ல பாக்குறது இல்ல நிம்மதியா தான் இருக்கிறாங்க. அந்த பிரம்மகத்தி தோஷம்னு சொன்ன அத்தனை ஜோதிடரும் இப்ப கொண்டு போய் ஜாதகத்தை காமிச்சேன். என் மூத்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு. உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம்னு எவன் எந்த கிருக்கன் சொன்னதெல்லாம் அவங்கதான். நீதான் இருக்கேன்னு போய் சொல்ல முடியுமா ஜோசியக்கார்ட்ட? அப்ப தவம் செய்ய செய்ய ஜாதகத்தில் உள்ள குறைகள் தானாகவே நீங்க நான் தான் அதற்கு ஒரு ரெக்கார்டு சரித்திரம். விளம்பரத்தை பார்த்து மயங்கர பொம்பளைங்க இருக்காம கோவிச்சு கூடாது. லேடிஸ் கோவிச்சு கூடாது. ஏன்னா என் வீட்டுல ரீஜாய்ஸ்ங்கிற ஒரு ஷாம்பு வந்தோன்னா விளம்பரம் போட்டேன். ரீஜாய் ஷாம்புக்கு சீப்பை வச்சா அந்த பெண்கள் 6 அடி கூந்தல முழங்கால் கீழே வந்து தானா உழுவுதான். நான் சொன்னேன் நீ பட்டுல வந்து முடி வச்சு நீ சௌரி மாதிரி போட்டா கூட அந்த சீப்பு தானா உழுவாது. இந்த கிரிக்கெட் சொல்றேன்னு கேட்காத என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் கம்முன்னு இருங்க. முடியெல்லாம் அவ்வளவு பளபளன்னு ஆயிரும். அது என்னென்னமோ என் பாத்ரூம் பூரா அந்த ரீஜாய் ஷாம்பாவே இருந்து ஒரு 30 பாக்கெட் ஆயிடுச்சு. கடைசியில தலையெல்லாம் கெட்டு போனதான் மிச்சமாச்சு. இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இப்படி கெட்டு போறது. இந்த உணவுகளுக்கெல்லாம் என்ன உணவுக்கு விளம்பரங்களா? 100 வருஷத்துக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்கன்னு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு அருமையான வாழ்க்கை, எவ்வளவு எவனுக்காவது வியாதி வந்ததுங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்சு அறிஞர் அண்ணாவுக்கு தான் கேன்சர்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஊருக்கு 4 கேன்சர் வியாதி இருக்குது, தெருவுக்கு 4 இருக்குதுங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு கிராமம் நீங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்டும் வந்தே ஆகணும். ஏன் நீரை கெடுத்தோம், மண்ணை கெடுத்தோம், உணவை கெடுத்தோம், ஆகாயத்தை காற்றை கெடுத்தோம், எல்லாத்தையும் கெடுத்து வச்சு விட்டோம். அப்ப எல்லாம் கேன்சர் வராம என்ன பண்ணும்? அல்ல பிளாஸ்டிக்கை போட்டு எரின்னு எரிக்கிறது. கம்ப்ளீட்டா நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுற வேண்டியது. அந்த புகையை சுமல் பண்ணாவே தீந்து போச்சுங்க. அந்த உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குங்க. அடுத்தது எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு இருக்குதுங்க. அவரவர்கள் உடம்புக்கு அவரவர்கள் தான் வைத்தியர், இல்லைன்னா ஃபேமிலி டாக்டர் தான் வைத்தியர். வரவன் போறெல்லாம் ஒருத்தன் சொல்லிவிட்டேன் இதை செஞ்சு விட்டேன் நீங்க தயவு செய்து கேட்டீங்கன்னா நம்மளால ஒரு நிமிஷம் வாழ முடியாதுங்க. இது என் ஆபீஸ்ல டேன்மேக்ல நடந்ததுங்க. ஒருத்தனுக்கு காலில் வெடுப்பு வந்துருச்சுங்க. புண்ணா வந்துருச்சு. நான் ஸ்டோர் கீப்பரா ஸ்டோர்ல உட்காந்து இருக்கிறேன். அவன் அங்கிருந்து கிருஷ்ணா இது என்னடா காலெல்லாம் வெடுப்பா இருக்குது. நம்ம அங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் துரசாமின்னு இருப்பாரு எங்க ஆபீஸ்ல. அங்க டாக்டர் எங்க வந்திருக்கிறாரா இன்னைக்கு? அவர் எல்லாம் இன்னைக்கு லீவு 3 நாள் லீவு போட்டாருனாங்க. இது என்னடா இவ்வளவு வெடுப்பு ரத்தமா இருக்குது, காலை ஊன முடியல. அடக்கு இருக்க இது எதுக்குடா போய் டாக்டர்கிட்ட போய் சொல்றேன். வண்டி மசின் இருக்கும், கட்ட வண்டி. அந்த கட்ட வண்டி எல்லாம் அந்த காலத்துல இப்பதான் கிரீஸ்ன்னு வந்துருச்சு கெமிக்கலுங்க. அந்த காலத்துல வந்து இந்த விளக்கெண்ணையும் சாம்பலையும் போட்டு தடவி அதுல மூடுவாங்க, அது கிரீஸ். விளக்கெண்ணையும் அந்த சாம்பலையும் எடுத்து தடவி விடுவாங்க, அது கிரீஸுங்க. அதை எடுத்து கால் வெடுப்புல போயிடும். 3 நாள்ல சரியா போயிருங்க.
கிளீனா 3 நாள் அவனும் தடவை பார்த்துட்டு 5 நாள்ல சூப்பரா போயிடுச்சுங்க. எனக்கே சில நேரத்துல வெடுப்பு வரும். பித்த வெடுப்பும்பாங்க. அந்த வண்டி மேசி அங்க தேக்கம்பட்டியில இருக்கும்போது குவார்டர்ஸ்ல இருக்கும்போது அதை கொண்டாட சொல்லி தடவை சூப்பரா இருக்கு. அது அருமையான உண்மையிலும் மருந்து தான். இப்ப எல்லாம் கிரீஸ் வைக்கிறாங்க. இப்ப நீங்க தடவிடாதீங்க. இவன் நல்லா சரியாயிருச்சுங்களா? இந்த மருத்துவர் இப்ப டாக்டர் ஆயிட்டார். இந்த கால் வெடுப்பு சரியானவன் அதோட கம்முனுல இருக்கணும். இவன் இப்ப டாக்டருக்கு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணி அவன் சூப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வாங்கின மாதிரி அவன் இப்ப டாக்டர் ஆயிட்டான். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் ஸ்டோருக்கு வந்தான். சார் என் நாக்கு உதடல அது என்னன்னு தெரியல சார், எல்லாம் புண்ணா வந்துருச்சு அப்படின்னா இந்த டாக்டர் பக்கத்துல இருந்து பார்த்து, ஏய் இருக்க நாக்கு வாய் உதடு புண்ணுக்குள்ள நீ எதுக்குடா நீ டாக்டர் போய் அலையிற, வண்டி மசீன் இருக்குது ஒன்னு எடுத்து தடவை எல்லாம் சரியா போயிரும்னு. இவன் சொன்னதை கேட்டு அவன் போய் எல்லாம் எடுத்து தடவி விட்டாங்க. அவன் என்ன தடவுனது எல்லாம் எல்லாம் இந்த கிரீஸ் அப்ப இந்த எல்லாம் வச்சு தடவி இருக்கிற அந்த வண்டியில வயிற்றாலையும் வாயாலையும் போய் ட்ரிப்பு இறங்கி ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாரம் ஐசியில இருந்து செத்தேன் பொழைச்சுன்னு வந்து சேர்ந்தேன். இப்ப இவனுக்கு ஒரு வைத்தியம் சொன்னா இவன் உடனே டாக்டர் அவன் இன்னொருத்தருக்கு வைத்தியம் சொல்றது அதை நம்ம முதல்ல கேட்கலாங்களா? என் உடலுக்கு எந்த உணவு ஏற்றுக்கொள்ளும், ஒருத்தருக்கு உணவு எண்ணில் ஒருத்தருக்கு விஷமாக மாறும். ஒன் மேன்ஸ் ஃபுட் அனதர் மேன்ஸ் பாய்சன் ஒண்ணு இருக்குதுங்க. அப்ப எனக்கு உணவு என்ன ஒத்துக்குங்கிறது நான் தான் மருத்துவரா இருக்கணும், இல்லைன்னா என் குடும்ப டாக்டர் மருத்துவரா இருக்கணும். ரோட்ல போறவங்க எல்லாம் 1008 சொல்ல நான் கேட்டுட்டு இருக்க முடியுங்களா? அப்ப அளவு முறைகளை கையாண்டு தக்கவாறு உணவுகளை ஒழுங்காக சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி வரும், மன தைரியம் வரும், நிற்க அப்பதான் நிக்க முடியும். நல்ல உணவுகளை சாப்பிட்டா, ஏன்னா உணவு தான் செல்லா மாறுது. செல்கள் என்ன பாருங்க, உடம்புல இருக்கிற அந்த வசந்த மாளிகை கட்டடத்தை வைடூரிய முத்துகளால் கட்டப்பட்டுள்ள செல்களால் கட்டப்பட்டுள்ள இந்த வசந்த மாளிகை கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் என் உடலிலே உள்ளே இருந்து செய்யும் உயிர் சக்தி என்கிற பேரறிவான அந்த காந்தம் இறைவனுக்கு சமமாக இருக்கிறது என்றால் அது செய்த உடம்பை நான் கெடுக்க கூடாது. செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற துரோகம். இப்ப உணவை ஒழுங்கு பண்ணிக்கணும். ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சிக்கு எடுத்து மகரிஷி கொடுத்த நுணுக்கங்களை ஆராய்ச்சி பண்ணி அவரு அப்படியே கடலை சுருக்கி ஒரு 4 புக்கு 10 புக்கா கொடுத்துட்டார். நம்ம அதை விரிவாக்கம் பண்ணி கடல் அளவுக்கு கொண்டு போகணும். சொன்னதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுதான் புக்ல அவரே கொடுத்துட்டார். நம்ம அதை விரிவாக்கம் பண்ணி எப்படி நடக்கணும், அவர் ஏன் இதை சொன்னார், எதற்கு சொன்னார் என்ற ஆராய்ச்சி முறையில் செய்தால் நாமும் பயன்பெற்று நம்மை சார்ந்தவர்களும் பயன்பெறலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நிற்க அதற்கு தக. நிற்க அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, நாம் கால் ஊன்றி சுயமாக அறிவோடு நிற்க வேண்டும். எங்க ஊருக்கும் பக்கத்துல கால்நடை ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் இருக்குது. 20 கிலோமீட்டர் லத்துவாடி அப்படிங்கிற நாமக்கலுக்கு எங்க ஊருக்கு கரெக்டா நடுவுல இருக்குதுங்க. அங்க கிளாஸ் எடுக்க போகும்போது ஒரு இன்னொருத்தர் எல்லாம் போய் எங்க நாமக்கல் அறக்கட்டையில இருந்து பெரியவங்க எடுத்தாங்க. நான் எனக்கு டியூட்டி நாமக்கல் அறிவுத்திருப்பையில அன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும். போற வழியில ஒரு 5 மாணவர்கள் வெட்டனரி காலேஜ்ல படிக்கிற நின்றுட்டு இருந்தாங்க. நான் என் வண்டியை நிறுத்திட்டு போய் உள்ளார போய் இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப யோகானா என்னங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. இப்ப நீங்க என்ன கல்வி கற்றுக்கிறதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னாங்க. இது கால்நடை கல்லூரி அப்படின்னு. கால்நடை கல்லூரினா நம்ம இதுல கையில நடக்கிறோமா தலையில நடக்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா எல்லாம் சிரிச்சாங்க முதல்ல, அப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பாருங்க, எதற்கு அதற்கு கால்நடையின் பேர் வந்தது? மனிதன் எதால் நடக்கிறான்? 2 ஆப்ஷன் இருக்குது. விலங்குகள் காலால் மட்டும்தான் நடக்க தெரியும். மனிதன் நடப்பது காலால் அல்ல, மனதால். அதான் முக்கியமானது. மனம் இதம் மனிதன் அப்படின்னு வந்திருக்குது. அப்ப அவரு கற்கன்னு சொல்லி இருக்கிறாரே, எதை நான் கற்க வேண்டும்? அதுக்குதான் நம்ம வீடுல 5 நிலைகள் உள்ளடக்கிய ஒரு வீடை கட்டுவோம். வீடு பேருன்னு பேரு. வீடு பேரு, மனதில் மன அமைதி, மன நிறைவு, இறைநிலை உணர்வு, இது எல்லாம் வார்த்தைகள் தான் வெவ்வேறு, உள்ளார இருக்க பொருள் ஒன்றுதான். அப்ப வீடு பேருன்னா என்ன? வீடுகளை 5 வகையான முறைகளில் நாம் கட்டியிருக்க வேண்டும். அதுதான் வீடு. இப்பெல்லாம் லோன் வாங்கி கட்டிவிட்டு இன்ஜினியர் எஸ்டிமேட் போட்டு தரதில்ல, வாஸ்துசாஸ்திரம் பார்த்து கட்டுறதெல்லாம் வீடு இல்ல. படி ஃபர்ஸ்ட் இருக்கணும் உங்க வீட்டுல. அதான் கற்க. படிக்க வேண்டும். எதை? கசடு அற. சரி, கசடு அற நான் கல்வி கற்று விட்டு வீட்டுக்கு படிக்க அடுத்தது என்ன இருக்குங்க? நடை.
நிற்க அதற்கு, நடைன்னு பேருங்க. படிக்கட்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அறைக்கு பேரு நடை, நடக்க வேண்டும். நீ நடிக தனியா நடந்துட்டு போனா பத்தாது. சத் சங்கம், கூடம், கூடம்னு பேருனா ஹால்னு பேருங்க, கூடாரம். அங்க உட்கார்ந்து ஆன்மீகத்தை சிந்திக்க வேண்டும். வீட்டுல டிவிய போட்டு எபிசோட பார்த்துட்டு இருக்கிறது குடும்பம் அல்ல. சும்மா சினிமா பாட்டு, சினிமா, கம்ப்யூட்டர் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் அழிகிறது, அது குடும்பமே அல்லைங்க. அங்க சத் சங்கத்தில் ஆன்மீகத்தை பத்தி நீங்கள் உரையாட வேண்டும். அதான் வீடு. படி, நடை, கூடம். நான்காவதாக பழைய வீடுகள்லாம் போய் பாருங்க. எங்க வீடுன்னு இல்லை, எங்க ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு 60 வருஷம் முன்னால கட்டின வீட்டை போய் பாருங்க. வெளி ஓப்பன் ஸ்பேஸ் வீட்டுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். அது ஈசானிய பகுதியில இருக்கும். அதான் வெளி. அதுக்கப்புறம் முற்றம், அதுதான் முடிவு. இப்ப இந்த 5 நிலைகள் இருப்பது தான் வீடு பேரு வீடுன்னு வச்சாங்க. அப்ப கற்க எப்படி? முதலில் படிக்க வேண்டும். அந்த படிப்பு தெளிவாக இருக்க வேண்டும். கசடு அரை அழுக்கு இல்லாம இருக்கணும். ஃபில்டர் பண்ணி ஃபில்டர்ல இருக்கிற ஜூஸை மட்டும்தான் கையில எடுக்கணும். ஹெவி டோஸ் ஃபில்டரை வச்சுக்கணும். சும்மா சல்லடையாட்டம் வச்சுலாம் சலிக்க கூடாது. கற்க கசடு அரை. அப்ப பாருங்க, எங்கெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும்? மகாத்மா காந்தி சொல்றாரு, அம்பேத்கர் சொல்றாரு, கற்க கசடு அற கற்க, கற்பவை கற்க, கற்ற பின் கற்க, நிற்க கற்க, அதற்கு தக்கவாறு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப கற்க கசடு அற கற்க, கற்பவை கற்க. எதை நீ ஆன்மீகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும்? இப்ப மகரிஷி சொல்றதை பார்த்தா விடுபட்டு போய்விட்டது கல்வியில். ஏற்கனவே ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டார், என்னங்க கல்வி கல்வி விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சிங்கிற நாடெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் 100 200 300 வருஷத்துக்கு முன்னாலே ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு அந்த விஞ்ஞானி சொல்லி இருக்கிறார், எனக்கு பேரு ஞாபகம் இல்லை. உலகத்துல போதிக்கிற கல்வியெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு, இதுல எதை எதை சொல்லலையோ அதை படிச்சுன்னா அதுதாண்டா உனக்கு கல்வி, அதுதாண்டா அறிவு வளரும். இதெல்லாம் சும்மா பாசாங்க பண்ணி மனிதனை கெடுக்கக்கூடிய அறிவுன்னு விஞ்ஞானியே சொல்லி இருக்கிறார். அப்ப எதை கற்பவை, எதை கற்க அப்படின்னு பார்த்தா, நல்லதாக நீ கற்க வேண்டும். கற்ற பின் மூட்டை முடிச்செல்லாம் சுருட்டி வச்சுட்டு புக்கெல்லாம் வாங்கி இடைக்கு போட்டு போயிடுறதா? ஆராய்ச்சிக்கு போக வேண்டும். கற்ற பின் நீ கற்க வேண்டும். கற்ற பின் தான் கற்க வேண்டும். இப்ப மகரிஷி நமக்கு என்னென்ன ஸ்தானத்தை கொடுத்திருக்கான்னு பின்னால பார்ப்போம் பாருங்க. அருட்தந்தை அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தைக்கு நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். அப்ப கற்ற பின் நீ கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். எப்படிங்க? கற்றல் நான் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடித்ததை பிறருக்கு உணர்த்த வேண்டும். இதுதான் தொண்டுன்னு மகரிஷி சொல்றாரு. சும்மா நல்லா அருமையா கிளாஸ் பையனை மாதிரி பேசணும்னா அழகா ஜோக் அடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் கடைபிடிக்கிறேனா? இப்ப நம்ம பேச்சாளர்கள்லாம் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா, சிறிது சிறிதாக தான் முயற்சி செய்ய முடியுமே தவிர, ஓரிரு நாளில் நாள் என் பாவ பதிவுகளை தூக்கி எறிந்து எனது அருகுணங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நான் புனிதம் அடைந்து விட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுல கொஞ்சம் உண்மை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் பேசுவாங்க, என் முன்னாலாம் பேசியிருக்கிறாங்க, அதுல உண்மை குறைபாடுன்னு அர்த்தம். அப்ப கற்ற பின் நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நிற்பதற்காக நீ கற்க வேண்டும். நிற்க கற்க, வலுவாக நிற்க வேண்டும். அதற்கு தகவாறு கற்க வேண்டும். எத்தனை கற்க வருது பாருங்க. கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, நிற்க கற்க, அதற்கு தக கற்க. அதான் மகராஜி நம்ம வேதாத்திரி நம்மளுடைய அருட்தந்தை சொல்றது என்னன்னா, அற்புதமாக சொல்லுகிறார், நான் மிக எளிய முறையில் உங்களுக்கு பாடத்தை கொடுத்து விட்டேன். எதை நான் உணர்ந்து உங்களுக்கு ஓதுகிறேனோ நீங்கள் ஓதிக்கொண்டே உணர வேண்டும். நல்லா பாத்துங்க, அவர் சொன்ன. இப்ப நம்மளால உணர முடியல. நம்ம சிறு வயதிலே இந்த பயிற்சிக்கு வரல. நால 45 வயசுலதான் நுழைஞ்சேன். அப்பதான் குழந்தை கருவியில ரிசர்ச் ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம தான் 45 வயசுல 2 குழந்தைய பெற்று காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இனி இளைய சமுதாயம் மகரிஷி கொடுத்த காயக்கல்பம், தியானம், உடற்பயிற்சி ஒழுங்காக செய்து என் மனைவி வயிற்றில் கருவிலே திருவை வளர்த்த வேண்டும். ரிசர்ச் எடுத்து பாருங்க. இந்த ஆராய்ச்சி தான் மகரிஷினுக்கு நாம் செய்கிற புண்ணியம். மகரிஷி செய்கிற அந்த காந்த களத்திற்கு நாம் செய்கிற புண்ணியம்.
அவர் சொல்லியிருக்கிறார், எப்பொழுது நீங்கள் நினைத்தாலும் அப்பொழுது காந்த வடிவில் உங்களோடு நான் துணை நிற்பேன். மறந்துடக்கூடாது. அப்ப என்ன காரணம்? ஏன் நம்மளால நிக்க முடியல? இப்ப மகரிஷி சொல்லிட்டார், ரைட்டு. நம்மளால அதை வலுவா நிக்க முடியுதா? என்ன போனை எடுத்து கேட்டு பாருங்க, ஐயா எப்படி இருக்குன்னு கேட்டுங்க. ஏன் கேட்கறது? சனியை முடிச்ச வாழ்க்கை வெறுத்து போகுது, சாவலாமான்னு இருக்குதுங்க. இதெல்லாம் இந்த வார்த்தையை போன்ல கேட்கும் போது 2 இருக்கலாமான்னு தெரியும். கிராமத்துல எல்லாம் அப்படிதான். எதுக்கு நாங்கெல்லாம் வாழ்ந்தோம்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே கழுத்தை நெரிச்சு போடணுங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படிதான் தெரியுது. என்னங்க எப்படி இருக்கிறேன்னு கேட்டாதான் இவ்வளவு இல்லைங்க. அவன் வாழ்க்கை பூரா நூலு மாதிரி நொந்துகிட்டு தான் வாழ்றானே தவிர அவனுக்கு வாழ்க்கை வாழ தெரியவில்லை. அது கற்றுக் கொடுக்கும் அந்த முறை யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தாங்க இருக்குது. கோவிச்சுக்காதீங்க, எல்லாம் நம்ம தலையில வெடிஞ்சிருக்குது. சும்மா மகரிஷி கிளாஸ் போய் நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் அருள்நிதி ஆயிட்டேன், நான் வந்து எம்ஃபில் படிச்சுட்டேன், பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன், இதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஓரமா வச்சு போடுங்க தயவு செய்து. பண்பாட்டிற்கும் இப்பொழுது இருக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லாமையே போயிருச்சு. அப்ப அந்த பண்பாட்டை கருத்தருவது யார்? மகரிஷி சொல்ல கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த கோயில் இதெல்லாம் பத்தி நம்ம பேசும்போது நான் சொல்லுவேன், மகரிஷி எப்பேற்பட்டவர்னு. 4 நிலைகளில் உள்ள 4 வாசப்படியில் சென்று பெரிய கோயில். இப்ப இந்த மூலையில இருக்கிற பிள்ளையார் கோயில், மாரியம்மன் கோயிலுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா சும்மா சின்னதா ஒரு 15 அடிக்கு 15 அடி 30 அடிக்கு இருக்காங்க. அந்த கோயில பேசல, ஆதி காலத்தில் கட்டப்பட்ட ராஜாக்களினால் கட்டப்பட்ட கோயில போய் பாருங்க. 4 நிலைகள் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? 4 நிலைகள் 4 நுழைவாயில் என்றால் நீங்கள் எந்த நுழைவாயில் நுழைந்தாலும் பரம்பொருளை அடையலாம். பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இந்த 4 யோகத்தையும் கற்றுக் கொடுத்தவர் நம்ம மகான். பக்தி என்பது என்ன? சொன்னதை செய், டூ வாட் ஐ சே இட். மகரிஷி சொல்றார், நான் சொன்னதை ஒழுங்கா செய்யுங்கய்யா. நீங்களா ஒண்ணு எதையும் ஒண்ணும் போட்டு குழப்பிக்காதீங்க. வெரி வெரி சிம்பிள்ட்டார். அதான் பக்தி. பக்தின்னா சொன்னதை செய். எங்க உடற்பயிற்சி இதை விட பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாது. ஏன்னா நான் 15 வருஷமா குடல் அலர்ஜி நோய், முழங்காலம் மாத்தணும்ட்டாங்க. 2 முழங்காலையும் மாத்தணும்னாங்க. ஒன்ன மாத்தினா கூட பரவாயில்ல. சேலம் சுந்தரராஜன் நர்சிங் ஹோம்ல சுந்தரராஜன், அவர் நியூரோ சர்ஜன். நான் சொல்றதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னால கதைங்க. 2 அவுட் ஆஃப் ஆர்டர்ன்ட்டாங்க. குரூஃபன் மாத்திரையே எனக்கு கொடுத்தாங்க. குடல் அலர்ஜி, சைனஸ், முதுகுத்தண்டு பாதிச்சுது. நீங்களாம் டாக்டர் போனா சளி பிடிச்சிக்கிச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு. நான் போனேன்னு டாக்டர் போனோன்னு என்ன தெரியுமா சொல்லுவேன்? அப்ப எல்லாம் 1 2 அப்படியே ஒரு A4 பேப்பர்ல முடிஞ்சா டைப் அடிச்சுங்க, இல்ல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனை இது இருக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்திரை போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கெட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது மகரிஷி கிளாஸை கற்றுவிட்டு, கசடர கற்றுவிட்டு, கற்பவையை கற்றவிட்டு, கற்ற பின்னும் கற்ற நிற்க உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப இப்படி கற்பதனால் என்ன பயன்? உடல் உபாதையிலிருந்து முதல்ல நீங்கணுங்க. உடல் உபாதைகளிலிருந்து நீங்கினாவே 90 பங்கு நீங்கிட்டீங்க. நாளா 20 வருஷம் குடல் அலர்ஜி நோயில இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல சீப்டுவேன். இப்ப பாருங்க, முந்தானத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், ஒரு குடல் எதுவுமே சாப்பிடலைங்க. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு சாப்பிட்டு கம்முன்னு அமைதியா மோரை கரைச்சு குடிச்சுட்டு 2 இளநீர் சாப்பிட்டேன். இப்ப சரியாயிருச்சு. முன்னெல்லாம் ஆய்வுனா டாக்டர்கிட்ட ஓடுவேன். மகரிஷி இப்பொழுது எனக்கு மறுபிறவியை அளித்து இருக்கிறார். நினைச்சு பார்க்கணும். அதான் முன் பிறவியில் மருந்து சாப்பிட்டுட்டேன்னா எப்பயே போயிருக்கும் இந்த உடல். எனக்கு மறுபிறவியை கொடுத்தவர் மகரிஷி தான். அப்ப நமக்கு என்ன அவர் கொடுத்து விட்டாரு? சிம்பிளா தான் கொடுத்திருக்கிறார். உன் துன்பத்திற்கு சகல துன்பத்திற்கும் கவலைக்கும் காரணம் என்ன? அழகா சொல்றார். இயற்கை காரணம் 3, செயற்கை காரணம் 3. கருவமைப்பு, கோள்களின் சஞ்சாரம், இயற்கை சீற்றம். இந்த 3ம் நம்மால் மாற்ற முடியாது மனிதராக பிறந்த போது. ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தில் மகரிஷி சொல்லப்படிய பேச்சை கேட்டுவிட்டால் அந்த 3ஐயும் வளைக்கும் தன்மை, ஏன் ஒடிக்கும் தன்மை நம் கையில் வந்துவிடும். அந்த விதியை நம்ம மதியால் வளைக்கலாம், முடிந்தால் ஒடிக்கலாம். விதி மதி வேறுங்க. விதி வலியுதுன்னு தான் எல்லாம் சொல்றாங்க, மகரிஷியும் சொல்றாரு. அந்த மதியினால் விதியை அறிந்தால் என் கருவமைப்பு பதிவுகளை என்னால் நீக்க முடியுமா? முடியாதுங்களா? தாராளமாக நீக்கலாம். அப்ப துன்பத்திற்கு என்ன காரணம்? அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் சப்ஜெக்ட்? என்னுடைய சகல துன்பத்திற்கு காரணம் 6. அப்ப என் உடலிலே, என் ஆன்மாவிலே, பூர்வீகத்தில் நான் ஆரம்ப நிலையில் எது ஃப்ரம் தி ஆரிஜின் இருந்து இன்று மாணிக்க வாசகம் வரல எத்தனை லட்சம் பிறவிகள், கடலில் உள்ள மணலை கூட எண்ணி விடலாம். நான் பிறந்த என் வரலாற்றினுடைய பிறவிகளை என்னால் எண்ண முடியாதுன்னு ஞானி பாடியிருக்கிறாங்க. புல்லாகி பூண்டாகி எவ்வளவு அற்புதமா பாடியிருக்கிறாங்க.
அப்ப அந்த கருவமைப்புல இருக்கிற பதிவை நான் எப்படி நீக்க முடியும்? செல்கள் தோறும் இருக்குது, மூளையில இருக்குது, கருமையத்துல இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குதுன்னா நான் எப்படி நீக்கிறது? ஒண்ணும் நீக்க நம்ம எல்லாம் மம்டியோ கடப்பாறையோ எடுக்க வேண்டாம். சிம்பிளா உன் உடலிலுக்கு அந்த கருவமைப்பு பதிவு உனக்கு கொடுக்கும் தண்டனை என்னவென்றால், உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கையில் சிக்கல். இந்த மூணையும் நீக்கிறதுக்கு வழிதான் அவர் கொடுத்திருக்கிறார். அததான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அததான் ஒழுங்கா நிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த பதிவுகளை நான் எப்படி நீக்கிறதுங்க? நான் தினந்தோறும் என் உடல்களை ஒரு குறிப்பிட்ட நிமிடம், நான் அதிகபட்சமா மெதுவா செஞ்சாவே 45 நிமிஷம் தான். கொஞ்சம் வேகமா செஞ்சா 30 நிமிஷம் எனஃப். நான் கொஞ்சம் உடல் தளர்வு கொஞ்சம் அதிகமா செய்வேங்க. 35 நிமிஷம் எடுத்துக்கிறது நல்லா செய்யறது. அப்ப என் வியாதி படிப்படியாக நீங்கிவிடும். உடற்பயிற்சினால் பாவ பதிவுகளும் நீங்கும். மகரிஷி எனக்கு ஒண்ணுமே புரியல, வீட்டுல குழப்பிக்கிட்டேன். மகரிஷி எனக்கு கிளாஸ் எடுத்தாரு. 2005 நினைக்கிறேங்க. 2006 ஜனவரியிலும் போயிருந்தேன், அருள்நிதிக்கு போயிருந்தேன். அந்த அவருடைய அந்த அவர் மறைவு காலத்துக்கு முன்னால ஒரு வகுப்புல அந்த மாடியில போய் எல்லாம் வெளியில நின்று பாருங்கன்னாங்க. நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். 2004-05 அங்க போகும்போது அவர் கிளாஸ் எடுக்கும்போது, உடற்பயிற்சினால் உங்களுடைய பாவ பதிவு நீங்கும்னாரு. உடற்பயிற்சிக்கும் பாவ பதிவுக்கு என்ன எங்கேயோ கொண்டு வந்து எங்கேயோ ஜாயின் பண்றாரு. இது என்ன? இது எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ தவறுதலா வாயில வந்துருச்சா மகிழ்ச்சி. நான் அப்ப எல்லாம் பிறர் மீது குறை கண்டுபிடிக்கிறதா எனக்கு அதிகமா தெரியும். ஏன்னா என் மீது அப்படியே நல்லா பியூர் இப்படின்னு தான் பீத்திக்கிட்டு அலைஞ்சு ரொம்ப நாளா. மகிழ்ச்சி ஏதாவது அவசரத்துல தவறுதலா சொல்லிட்டாரா? உடற்பயிற்சி செஞ்சா பாவ பதிவு நீங்கிறாரு அப்படிங்கிறாரு. நல்லா பாருங்க. அடுத்த வகுப்புக்கு இன்னொரு தலைவர் எங்க நாமக்கல் எடுக்கும்போது தான் சொன்னார், உடற்பயிற்சி செய்ய செய்ய நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நோய் எதிர்ப்பு சக்தினால் உன் பதிவுகள் நீங்கிவிடும். உனக்கு அது எடுபடாது. இப்ப உடலிலே நோய் வருமா? சக்கர வியாதிக்காரங்க ஒருங்க உடற்பயிற்சி செஞ்சா எதிர்ப்பு சக்தியோட பல நாள் வண்டி ஓட்டலாம். இல்லைன்னா சக்கரைன்னு சொல்லி அதை அப்படியே கரைஞ்சு போய் சேர்ந்துருங்க. சீக்கிரம் ஜங்கூதிரும் வீட்டுல. இந்த மாதிரி நம்ம நினைப்புகளே பல வேளைகளை நமக்கு துன்பத்தை தந்துவிடும். இன்னைக்கு ஒரு ஜோக்கோட போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. டாக்டர் பேசணும், உனக்கு கொரோனா வியாதி இல்ல, கொரோனா என்கிற வியாதியை அடிக்கடி பார்த்து இந்த வியாதி வந்துருச்சு, போய் கம்முன்னு தூங்க, ஒரு 4 நாளைக்கு தூக்க மாத்திரை தரேன்னார். அது மாதிரி நோய் இறந்தவர்களுடைய நோய் என்ற பயத்தால் இறந்தவர்கள் மிக மிக அதிகம், சயின்ஸ் சொல்லுது இன்னைக்கு. அப்ப இந்த கருவமைப்பை நீக்குவதற்கு எளிய முறை உடற்பயிற்சியை செய்யுங்கள், தானாக பதிவு நீங்கும். கோள்களின் சஞ்சாரம், நான் என்ன இருக்கிற சனி கோளை திசையை மாத்த முடியுமா? இல்ல ஒரு 2 வருஷம் தள்ளி நீ கொஞ்சம் சுத்துன்னு சொல்ல முடியுமா? இது எப்படி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறது? எல்லா கோள்களும் துல்லிய இயக்கத்தில் அது வேலையை கரெக்டா செய்யுது. நான் என்ன செய்ய முடியும்? 7 நாட்டு சனி சோசியக்காரன் சொல்லிவிட்டானே, அவன் நேரா போய் திருநள்ளாறில் நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து உன்னுடைய நட்சத்திரம் நாள் பெயர் நாமத்தை சொல்லி வந்து விட்டால் உனக்கு 7 நாட்டு சனி துன்பங்கள் விடுதலை கிடைக்கும். ஜோதிடர் எனக்கு சொன்னதுங்க. உடனே கும்பலை கூட்டிட்டு, என் குடும்பம் கொஞ்சம் பெருசு, எல்லாம் கூப்பிட்டு வேன்ல ஓடி போய் அங்க அந்த தண்ணியில குளிச்சா கொதிக்குதுங்க. பனிகாலம். நான் சொல்றதெல்லாம் 25-30 வருஷத்துக்கு முன்னால கடுமையான பனிகாலத்துல சனி குளிருதுன்னு நினைச்சுக்கிட்டு, எனக்கு அந்த குளிர் ஒத்துக்காது. அப்பெல்லாம் கொஞ்சம் குளிர் தண்ணியில குளிச்சா சளி தும்மல் வந்துருங்க. சைனஸ் அலர்ஜி எனக்கு வேற. பயந்துகிட்டு போய் காலை வச்சா தளன்னு கொதிக்கான அத்தனை லட்சம் பேர் அதுல குளிச்சா அத்தனை உடம்பையும் இறக்கிட்டேன். தண்ணியை எடுத்து கையில எடுத்து பார்த்தா சாம்பார் மாதிரி கொலன்னு இருக்கு. ஏங்க இது வியாதி வருமா? வியாதி நீங்குமா? இப்ப நான் உங்களை ஒரு சயின்டிபிக்கா நான் கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு கேடுகட்டத்தனமா நம்ம போய் அங்க உளுந்து இருக்கிறோம். ஒரு இடத்தில் ஒரு கோள்கள் தவறு செய்கிறதா என்றால், இப்ப கோள்களை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, நான் சொல்ற கதைக்கு வாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தவறு செய்தால் நாம் கம்ப்ளைண்ட்டை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? தலைமை ஆசிரியர்னு இருப்பார். கரெக்டுங்களா? நான் சொல்றது தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுங்க. சரி, ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் தவறு செய்தால் குடும்ப தலைவர் குடும்ப தலைவிட்ட போய் கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு கம்பெனியில் இருக்கிற ஜூனியர் ரெசிடென்ட் சீனியர் ரெசிடென்ட் வேலையாளர்கள் தப்பு செஞ்சா உடனே அங்க மேனேஜிங் டைரக்டர் இயக்குனர் இயக்குனர் இருப்பாங்க, அங்க கொண்டு போய் கொடுக்கணும். இதான முறை. இப்ப 7 நாட்டு சனி எனக்கு தவறு செய்ய போறார் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது, நான் கம்ப்ளைண்ட் எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? இந்த கிறுக்கு பிடிச்ச பசங்க ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னு விறுவிறுன்னு அங்க போய் பார்த்தாங்க.
சனி பிடிக்கிறதா இருந்தா அந்த கம்ப்ளைண்ட கொண்டு போய் சனீஸ்வரனுக்கு பின்னால மூலஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கிறார், சனி ஈஸ்வரர். அங்க ஈஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை கம்ப்ளீட்டாவே எல்லாம் கீத்து போட்டு மறைச்சு வரதெல்லாம் இதுக்கு அர்ச்சனை பண்ணி அவரு செவனேன்னு சனி அங்க நின்றுட்டு இருக்கிறார். நான் போய் கொண்டு போய் என்னுடைய ஆதார் அடையாள அட்டை, டோர் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், செல்போன் நம்பர், லேண்ட்லைன் நம்பரு இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு சொல்லி அவரு தூங்கிட்டு இருந்தவர், அடாடா நான் உன்னை மறந்துட்டு இப்பதான் நீ வந்தியா, இந்த நாளில இருந்து உனக்கு பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி இந்த லெட்டரை போய் அவர்கிட்ட கொடுக்கலாமா நம்ம? நல்லா நினைச்சு பாருங்க. இன்னமும் சொல்ல போனால் நீங்க ஆகம விதி புக்கு நான் வச்சிருக்கிறேன், அதில் அர்ச்சனை என்ற நாமமே கிடையாது. அர்ச்சனை என்றால் இவர் வரவுகளுக்காக தன் குடும்பம் நல்லா இருப்பதற்காக என்ற கான்செப்ட் பின்னால வந்ததுங்க. எந்த வேதாத்தி இதுல ஆன்மீகத்திலையும் எந்த ஆன்மீக துறையிலும் அர்ச்சனைங்கிறதே கிடையாது. இதெல்லாம் குறுக்க வந்தது. இப்ப நம்ம அதை போய் செய்யலாமா முதல்ல? அப்ப சனி எனக்கு பிடிக்கிறது, எனக்கு ஒரு துன்பம் தருவது சயின்டிபிக் கிளாஸ். நமக்கு நல்ல நேரத்துல சுக்கிர திசையில சலா கட்டு எடுத்தா சனி திசையில அதை ஆப்படிக்கதான் செய்யும். அது என்ன நம்ம தாமலத்தட்டுல தங்கமும் வெள்ளியுமே வச்சு கொடுத்துட்டு போவுங்க. நீ சுக்கிர திசை நடக்கும்போது நீ எத்தனை சலா கட்டு எடுத்த, எத்தனை தவறு பண்ண, மூதாதையர் எத்தனை தப்பு பண்ணிருக்கிறாங்க, அதுக்குதான் இந்த பிறவி வந்திருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் செய்த கெடுதலுக்கு உண்டான தண்டனையை அனுபவிப்பதற்காக ஏற்புத்தன்மை முதலில் வேண்டும். அக்செப்டன்ஸ் ஃபுல்லா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை நோக்கி சமாதானம் அடையணும். சனி பயிற்சியில எனக்கு ஒரு துன்பம் வரும், நடக்கும், கண்டிப்பா நடக்குங்க. நான் ஒண்ணும் தப்பா சொல்ல, ஜோதிடத்தை நான் தப்பாவே பேசல. அது சயின்ஸ், பியூர் சயின்ஸ். கொத்தெல்லாம் விக்கிற மாதிரி வரும், மானங்கெட்டு போகும், எல்லாமே அடமானத்துல வரும். ஏன்னா நான் அனுபவிச்சேன், 2 சனி பயிற்சி தாண்டியாச்சு, சரியான பயிற்சி. அப்ப இந்த மாதிரி இருக்கலாம், நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப பஞ்சபூத நவகிரகம் தினந்தோறும் செய்தால் மனமகிழ்ச்சியாக நீங்கள் அதை ஏற்புத்தன்மை தானாக வந்துவிடும். அதுக்குதான் அவர் கோள்களின் சஞ்சாரத்திற்கு எந்த ஆன்மீக துறையிலும் கிடையாதுங்க. நம்ம மகரிஷி தவிர நான் பல ஆன்மீக துறையெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் வாலண்டியர் கூப்பிட்டு எல்லாம் பேசி இருக்கிறேன். இந்த பஞ்சபூத நவகிரகம் தினந்தோறும் செஞ்சிடணும். தயவு செய்து இந்த சனிக்கிழமை மட்டும் நான் செய்யறேன், வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யறேன்னு செஞ்சிடாதீங்க. எல்லா கோள்களும் நல்லது செய்யும், கெட்டது செய்யும். ஜாதகத்துல கெட்டவன் கிட்டிடில் கிட்டுவது ராஜயோகம்னு ஒண்ணு இருக்குது. கெட்டவன் கெட்ட இடத்துல போய் மறைஞ்சிடணும். நல்லவன் உச்சஸ்தானம் நீச்சஸ்தானத்துக்கு போக கூடாது, உச்சஸ்தானத்துக்கு வரணும். இல்லைன்னா ஆட்சி இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி இந்த அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எந்த துன்பமா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, கன்றாவிய நினைக்க கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கணும் உள்ளார. அது கிறிஸ்டின்ல ஒரு பழமொழி இருக்குது, சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். அதுல வள்ளுவர் கூட சொல்றார், என்ன சொல்றாரு? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்புக்கு இடும்பை படுப்பார் இன்னொருத்தர் சொல்றார். இதெல்லாம் ஞானிகள் செய்யற வேலை, இதை நம்ம செய்ய கத்துக்கணும். வேண்டுதல் வேண்டாமை, வேண்டுதல் என்ன ஆசை, வேண்டாமைன்னா வெறுப்பு. எதையும் நீ ஆசையாகவோ வெறுப்பாகவே பார்க்காதீர், அதை அனுபவிக்க முயற்சி செய்யாதீர். அது வேலையை செஞ்சுட்டு இருக்கும். நீ அக்செப்டன்ஸ் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப எந்த கோள்கள் இருந்தாலும் நம்ம கவலையே இல்லைங்க. நம்ம செய்யற தர்மத்தை கடைபிடித்து விட்டால், இதை நான் எல்லா இடத்திலும் சொல்றது உண்டு, நம்மால் சிறு சிறு தர்மங்களை தினந்தோறும் நீங்கள் கடைபிடித்து செய்து விட்டால் நம்மால் முடியாத பெரிய தர்மத்தை தர்மம் தானாக நமக்காக செய்து கொண்டு இருக்கும். இது பெரிய எட்டர்னல் ட்ரூத்துங்க. இன்னொரு கதை இருக்குது, உண்மையை சொல்லுகிறவன் வெகுஜன விரோதின்னு ஒண்ணு இருக்குதுங்க. உண்மையை மட்டும் நம்ம சொல்ல போனோம்னா நம்ம மேலங்களையும் பார்த்து ஏதோ வெயிலுக்கு 2 கத்துதியா பொழப்பு கிளப்பு இல்லையாட்டுக்குது எல்லாம் தின்னுபிட்டு என்ன பண்ணுதுங்க, ஊரை சுத்திட்டால இதுன்னு இதையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, உண்மைன்னா என்னன்னு தெரியாது. சத்தியமே ஜெயதேன்னு சொன்னாரு, சத்தியம்னா என்னன்னு தெரியாது. நம்ம தான் எடுத்து சொல்லணும். அவங்க மனம் கோணாலும் நம்ம மன்றத்தில் இருக்க அன்பர்கள் மனம் கோணக்கூடாது. போனோன்னே சொல்லுவாங்க, நம்ம மன்றம் எங்கெங்க போனா நம்மளை மேலங்களையும் பாக்குறாங்கன்னு. அப்படிதான் இருப்பாங்க, நம்ம அப்படிதான் இருந்தோம். அப்ப நம்மளுடைய பாவப்பதிவுகளை நீர்ப்பது கோள்கள் எப்படி, அது இயற்கை காரணத்தை எப்படி நீக்குவதுன்னா அந்த பயிற்சி, அந்த தவத்தை நல்லா ஒழுங்கா செஞ்சு பாருங்க டெய்லி. அப்ப அது என்ன ஆகும், உன் எண்ணம் அதை நண்பனாக்கி கொள்ளும். அதுதான் கோயில நவகிரகத்தை சுத்தி வர்றதுன்னு ஒரு கான்செப்டை வச்சாங்க. இந்த கிறுக்கனுங்களை நான் போய் ஆராய்ச்சி பண்ணி, இப்ப நான் கோயிலுக்கு போனா ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்றது, என்ன பண்றானுங்க மக்கள். எங்க ஊருக்கு கோயில் பண்ண தலைவர்னு எல்லாம் தலைவர் வர்றாரு, நான் இல்லப்பா நான் சாமி கும்பிட வரல,
நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தே நிற்பேன். அவனுக்கு சுத்தி சுத்தி வருவானுங்க. சுத்தி வரும்போது கைவிரல் வச்சுக்கிறது 1 1 1 2 2 2 3 3 3 அப்படியே என்கிட்ட பேசுவானுங்க. 8 8ன்னு சொல்லி 9 9 10 10 10ன்னு வந்து தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிக்கிட்டு, சாரி தலைவரை உங்ககிட்ட பேசிட்டு நான் 10 சுத்தி சுத்திட்டு 10 மைனஸ் 1 9 அப்படின்னு திருப்பி ரிவர்ஸ்ல வந்துட்டு 9 சரியா போச்சு நான் கிளம்பி போயிடுறேன். கிறுக்கனுங்கன்னு அர்த்தம். ஏங்க என்ன நினைக்கணும்? இவனுடைய எண்ணம் நவகிரகத்துக்குள்ள போகல, நம்பருக்குள்ளார போயிருச்சு. 1 1ன்னா நீங்க என்ன லாக்டவுன் மாதிரி உங்க நம்பருக்குள்ளார போய் மனம் போயிருச்சால் உன் மனம் வலியது, எண்ணம் வலியது, எண்ணம் அப்படியே நடக்கக்கூடிய ஆற்றல் உடையது. 1 1ன்னா நம்பர் 1க்கு தான் போகும் மனசு. அதுல என்ன வச்சிருக்கிறாங்க? நடுவுல இருக்கிற சிலை இருக்குது, அது சூரியன் பேரு. நான் அவங்க கேட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அங்கேயே பாடம் எடுத்தேன். புரோகி அவரு கோயில் அர்ச்சகரும் எங்க ஊர்ல சிவராமர் ஐயர்னு இருந்தாரு, அவரையும் வச்சுக்கிட்டு தான் கிளாஸ் எடுத்தேன். இதுல இருக்குதே, நடுவுல இருக்கிற சூரியன் இருக்குதே, அது மனித உருவமா, மிருக உருவமா, இல்ல ஏதாவது தாவரங்கள் கொடி செடி மாதிரி இருக்குதா? நல்லா பாருங்க, மனுஷ மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ரைட். இப்ப சூரியன் மனித மாதிரில இருக்கிற இந்த கோயில வச்ச சூரியன் இது உண்மையா, நம்ம ஆகாயத்துல பாக்குற சூரியன் உண்மையான்னு கேட்டேன். மேல இங்கேயே முழிச்சுக்கிட்டு மேல பாக்குற சூரியன் தான் உண்மை. அப்புறம் எதுக்கு இங்க வந்து இந்த மனுஷனை கும்பிட்ட? தெரியலீங்களே அப்படின்னாங்க. தெரியாம எதுக்கே அந்த காரியத்தை செய்யற? ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய, இல்ல தெரியாத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உனக்கு வாங்க வா பாடம் நடத்துறேன்னா அது நமக்கு ஒத்து வராதுங்க. ஜோசியக்காரர் சொன்னார், சுத்த சொன்னார், சுத்திவிட்டேன். இதுதான் தெரியுது. இப்ப கோயில் இருக்கும் நவகிரகங்கள் சூரியனை மனித உருவத்தில் வைத்தால் அதுக்கு ஒரு புராண வரலாறுகளை எடுத்து அந்த கோயிலுக்குள்ள சிலைக்குள்ளார ஒரு தவ தத்துவ விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் கோட்டையில விட்டோம். ஒவ்வொரு சிலைக்குள்ளாரு தத்துவ விளக்கம் இருக்குது உள்ளார. அப்ப சூரியன் உருவத்தை கொடுத்து அதுக்கு 7 வருடம் குதிரையை கொடுத்து சாயாதேவி மாயாதேவிங்கிறது ஒரு மனைவி. அப்ப அந்த காந்தத்துக்கு 2 தள்ளும் தன்மை இழுக்கும் தன்மை 2மே இருக்குது. அப்ப அந்த தன்மையை கொடுத்து அதை விளக்கம் கொடுக்கறது தான் அதுக்கு பேரு சூரியன். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இந்த மாதிரி கோள்களின் சஞ்சாரம், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், சூரியன் திசை சரியில்லை என்றால் அதற்கான பாருங்க எல்லாம் ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. நினைச்சு அதை வாழ்த்தி 2 மந்திரத்தை சொல்லு. மந்திரம் தெரியலையா? வாழ்க வளமுடன் அருமையான மந்திரம். இதை விட உயர்வான மந்திரம் உலகத்திலேயே கிடையாது. எளிமையான மந்திரம் வாழ்க வளமுடன். இது ஏதாவது கஷ்டமா இருக்குதுங்களா? இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி அதை நினைச்சுக்கிட்டு அதைதான் பஞ்சபூத நவகிரகத்துல நம்மளை செய்ய சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கான்செப்டுக்கு தான் நான் நேத்துல இருந்து திங்கக்கிழமையிலிருந்து எங்க உன்னியூர் ஸ்கை ஜூம்ஸ் ராகு காலத்தில் பஞ்சபூத நவகிரக தவம் ஆரம்பிச்சிருக்கிறேன். 15 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ராகு காலத்துல இந்த பஞ்சபூத நவகிரக தவம் இந்த கோள்களின் சஞ்சாரத்தை நம்மளோடு இணக்கமாக வைத்துக் கொள்ளும். மறந்துடக்கூடாது. அப்ப அதை நீக்குவதற்கு அருமையான எளிமையான சிம்பிள் முறை பஞ்சபூத நவகிரகம். அடுத்தது இயற்கை சீற்றம். இயற்கையில சீற்றம் வந்தா நான் என்ன செய்ய முடியும்? ஏங்க சுனாமி வந்தா நான் என்ன உடனே டைவ் அடிச்சு அந்தரங்கத்துல கடவுள் மாதிரி என்ன ரெக்க கட்டிக்கிட்டா பறக்க முடியும்? அப்ப அறிவு நமக்கு வேலை செய்யணும், எண்ணங்கள் உதவி செய்யணும், தர்மங்களை செய்ய வேண்டும். எல்லோரும் ஒரு ஊரில் ஒரு தர்மத்தை நினைத்து அந்த தர்மத்தை தினந்தோறும் செய்தால் கண்டிப்பாக இயற்கை அவர்களை கெடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல தர்மம் செய்யணும். இதை நீங்க புராண கதைகளை எடுத்து பார்க்கணும். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அப்பதான் காலரா நோய் பரவுது. இது நான் சொல்றதுல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால. அப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணிவிட்டேன், பீட் போர்டு எல்லாம் இந்த குச்சியை வச்சு அடைச்சு தண்டூரா போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஊரில் வருபவர்கள் யாரும் மலை மேல் ஏறக்கூடாது, கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளார போகக்கூடாது, காலரா நோய் பரவிவிடும், யாரும் உள்ளே அனுமதி கிடையாதுங்கிறான். வர்றவங்க அப்படி சாமி கும்பிட்றான், அந்த ஊருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் போலீஸுக்கு பக்கத்துல நின்று கையை கட்டிட்டே இருந்தார். தம்பி நீ யாரா இங்க நிக்கிற அப்படின்றதுக்கு, நான் இந்த ஊர்ல இருந்து தான் வர்றேன் அப்படின்னாப்புல. ஏய் அந்த ஊர்ல இருக்கிற கால்ரா நோய், நீ உள்ளார போக கூடாது. தெரியுதுங்க ஐயா, நீங்க உள்ளார விடுறீங்களா மாட்டீங்களான்னு கேட்டேன். நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரிங்க அவ்வளவுதான், நான் இது உண்மையை கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்லி தனியா அந்த சிறு பையன் நின்றுக்கிட்டாங்க. அந்த ஊர்ல வந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் இந்த பையனுட்டு இருந்து எல்லாம் வரிசையா போறாங்க. நான் இந்த ஊரு அந்த ஊரு இந்த ஊரு அந்த பொய்ய சொல்லி உள்ளார போயிட்டு வந்தேன். உள்ளார போய் சாமி கும்பிட வந்தேன். சும்மா இருக்க மாட்டேன். இந்த பையனை விட்டு, ஏய் நீ ஏன்டா இங்க நிக்கிற, சாமி கும்பிட போகலையான்னாங்க. இல்லைங்க நம்ம ஊர்ல வந்தா யாரும் உள்ளார போக விட மாட்டேங்கிறாங்க. அடக்கு இருக்கா, நீ எதுக்குடா, இது நம்ம ஊருங்கிற, நாங்களாம் பித்தனை பேரும் போகலையா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டியா, நீ எதுக்கு இந்த ஊரை போய் சொல்லிட்டு கிடக்குற, அடுத்த ஊரும் பக்கத்து ஊரும் சொல்லிட்டு போடா உள்ளார என்னப்பா. அந்த பையன் சொன்னியா, அப்படி பொய் சொல்லி உள்ள போய் சாமி கும்பிடுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது.
எனக்கு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவே மிகப்பெரிய பாவம். செய்தது யார் தெரியுங்களா? கிருபானந்த வாரியார். அந்த காலத்துல அது செஞ்சாருங்க. இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த இந்த உண்மையை பொய்னாவே பஞ்சமா பாதகத்தில் வந்துருது. இப்ப இந்த பொய்யை அதிகம் செய்ய செய்ய தானே இயற்கை சீற்றம் வருது. ஏன் மெட்ராஸ்ல வெள்ளப்பெருக்கு வருது, சுனாமி அதிகமாகுது? இந்த இந்த சுனாமி ஏற்கனவே வந்து ஒரு அடி அடிச்சது அந்த கடலோர பகுதியில. எல்லாமே மனிதனிடம் குறை கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கிறது இயற்கை. 1000 கண்ணுடையாள்னு பேருங்க, மகமாயின்னு பேரு. மகமாயின்னு சொல்றோம்ல, அதுதான். அப்ப இயற்கை சீற்றம் வருவதற்கு காரணமே மனிதனுடைய எண்ணம், உணவு, செயல்தான். மறந்துடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த இயற்கை சீற்றத்தை ஒழிக்க ஒண்ணுமில்ல, நல்லா தவம் பண்ணி, இப்ப நம்ம அம்மா சொன்னாங்களே, கொரோனா நோய் பாதுகாப்பிலிருந்து அனைவரும் விடுபட்டு நன்றாக வாழ மனதார வாழ்த்த வேண்டும். நினைச்சா நடக்கும். நினைக்கிறதுக்கே முடியலன்னு நம்ம எங்க போய் அதை நடக்க வைக்கிறது? அப்ப இந்த 3 இயற்கையில் என்ற தீவிர சக்தியை நம்ம மன்ற பயிற்சி பிரகாரம் ஒழுங்காக செய்தால் அதை வளைத்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே வந்துவிடும்.